வணக்கம் மாணவர்களே! இந்த வீடியோ செகண்ட் இயரோட யூனிட் 2ல இருக்கக்கூடிய யூனிட் 2ல உங்களுக்கு 5 டைட்டில் இருக்கு. அதில மூவேந்தர் வரலாறு சரியா? ஆட்சியர் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இதில உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு மூவேந்தர் அப்படிங்கிறதுல சேர, சோழர், பாண்டியர்கள், ஆ பல்லவர் வரலாறு இருக்கு. நாயக்கர் அண்ட் முகமதியர், லாஸ்ட்டா மராட்டியர். ஸோ, இப்ப இவங்க எல்லாருடைய வரலாறும் நீங்க பார்த்தீங்க அப்படி சொன்னா, எப்படி இவங்க வந்து இதுவரைக்கும் அதாவது அ நம்மளுடைய வரலாற்று காலம் அப்படின்னும்போது, முதல்ல மூவேந்தர்கள் தான் முதல்ல வருவாங்க. அந்த மூவேந்தர்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது? சரியா? ஸோ, இதில வந்து எடுத்த உடனே சேர, சோழர், பாண்டியர் அந்த ஆர்டர்ல தான் நமக்கு குடுத்துருப்பாங்க. இதில வந்து மூவேந்தர்கள் அப்படிங்கிற அந்த டைட்டில்ல பார்த்தீங்கன்னா, சேரர்களுடைய வரலாறு. சேரர்கள்ல குறிப்பிடத்தக்க மன்னர்களுடைய சிலர் பேர் தான் இருக்கு. நெறைய இருக்கு உங்களுக்கு சிலபஸ்க்குள்ள. பட் அதில வந்து அ செலக்டடா இருக்க தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் நாங்க குடுத்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் இந்த பேர்கள மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாரி அவங்களுடைய அ பக்தி இலக்கியங்கள் நம்மளுடைய தமிழ் லிட்ரேச்சர பொறுத்தவரைக்கும் சேரர்களுடைய காப்பியங்கள், சேரர்கள பத்தியான குறிப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பதிற்று பத்து அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் புக் வந்து சேரர்கள பத்தி மட்டும் தான் சொல்லும். இப்ப சோழ, பாண்டியர்கள் அவங்கள பத்தி நெறைய விஷயங்கள் நமக்கு லிட்ரேச்சர்ல இருக்கும். தமிழ் இலக்கியத்துல இருக்கும். ஆனா, சேரர்கள பத்தியான குறிப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால அவங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான அ பெரிய வரலாறா நமக்கு கிடையாது. அவங்க வந்து அ ரொம்ப வந்து சிற்றரசர்கள் மாதிரி தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற செய்தி நீங்க படிச்சிருப்பீங்க. இதுக்குள்ள இருக்கு. படிங்க. அம் அதாவது ரொம்ப திறமையா ஆட்சி செஞ்சாங்களா அப்படின்னா, இல்லன்னு தான் சொல்லணும். அடுத்தது வந்து சோழர். சோழர் குலத்தில வந்து நீங்க பார்த்தீங்க அப்படி சொன்னா, மனுநீதி சோழன், அதுக்கப்புறம் வந்து அ அ சிவி சக்கரவர்த்தி. இப்ப இவங்களுடைய அந்த விஷயங்கள்லாம் ஏதாவது பூம்புகாருடைய நகரத்தினுடைய சிறப்புகள் சொல்லும்போது, இவங்கள்லாம் கண்டிப்பா நீங்க சொல்லலாம். அவங்கள பத்தி உங்களுக்கு கதையா தெரிஞ்சா கூட ஓரளவுக்கு நீங்க சொல்லிட முடியும். ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின் வந்து எப்படி வரும்னா, சேரர்களுடைய சேர வரலாறு, இல்ல சோழர்கள் எந்த கொஸ்டின் வரும்லாம் நம்ம சொல்லவே முடியாது. கண்டிப்பா ஆனா இதுலருந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின் ஆனது நமக்கு வரும். அது மராட்டியர்களா இருக்கலாம், இல்ல முகலாயர்களா இருக்கலாம். ஸோ அப்போ வந்து இதே மூவேந்தர்களா கூட இருக்கலாம். அடுத்து வந்து சோழர்கள்ல பார்த்தீங்க அப்படி சொன்னா, அ விஜயாலய சோழன் அண்ட் முதலாம் ஆதித்தன் நான் ரொம்ப ஷார்ட் பண்ணி தான் குடுத்துருக்கேன். அ அடுத்து வந்து முதலாம் பராந்தகன், கண்டராதித்தன் உங்களுக்கு நெறைய பேர் வருவாங்க. இதுல நான் ரொம்ப செலக்டடான தேவையான பேர்கள் மட்டும் தான் குடுத்து, அவங்கள பத்தியான குறிப்புகள் மட்டும் தான் குடுத்துருக்கேன். சுந்தர சோழன்லாம் உங்களுக்கு நீங்க பொன்னியின் செல்வன்ல பார்த்தீங்கன்னா, கண்டராதித்தன் அ இது அதுக்கப்புறம் வரக்கூடிய பேர்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகத்துல இருக்கும்னு நெனைக்கிறேன். அதேமாரி முதலாம் ராஜராஜன் அவர் தான் வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயில கட்டினவரு. ஸோ, அந்த குறிப்புகள்லாம் நீங்க எழுதிப்பீங்க. அடுத்தது வந்து சாளுக்கிய சோழர்கள் அப்படின்னு சொல்றது. இது என்ன தாயாதி வழி மரபினர். அதாவது தாய் மரபுலருந்து வந்தவங்க அப்படின்ற மாரி முதலாம் குலோத்துங்கன் அண்ட் இதுல வந்து இந்த பூசல் அப்படின்னா சண்டை. அவங்க ஏன் வந்து இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம இருந்தது. அடுத்தது வந்து பாண்டியர்கள் குறிப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நமக்கு சங்க இலக்கியத்துல வந்து பாண்டியர்கள் ரொம்ப சிறப்பான மன்னர்களாக காட்டப்படுவாங்க. ஆனா இந்த மூவேந்தர் வரலாறுல நம்மளுடைய சிலபஸ்க்குள்ள ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இவங்க சிற்றரசர்களா தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாரியெல்லாம் குடுத்துருக்காங்க. சில இப்ப வரகுண பாண்டியன் இந்த பேர்கள்லாம் நான் யாரு வந்து நமக்கு சிறப்பா ஆட்சி செஞ்சாங்களோ, அவங்க பேர்கள் மட்டும் தான் நான் இங்க குடுத்துருக்கேன். அதனால பாண்டியர்கள் இங்க பாருங்க இவ்வளோ தான் குடுத்துருக்கேன். ஸோ பாண்டியர்கள் உங்களுக்கு நோட்ஸ்லயும் கம்மியா தான் இருக்கு. இத வச்சு நீங்க எழுதலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்ததுல உட்பூசல் மாதிரி, அதெல்லாம் நீங்க தாராளமா எழுதிக்கலாம். உங்களுடைய நோட்ஸ்லயும் நீங்க இதில உங்களுக்கான வினாக்கள் குடுத்துருக்கேன். மூவேந்தர்களுடைய ஆட்சி பகுதி யாது? ஆம். அதாவது சின்ன கொஸ்டின்ல வரும்போது இதெல்லாம் கேட்பாங்க. பெரிய கொஸ்டினா வரும்போது, இப்ப சோழர்கள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதேமாரி சேரர்களுக்கும் நெறைய குறிப்புகள் இருந்தது. நீங்க தாராளமா நீங்க இந்த கொஸ்டின்ல 2 மார்க்ஸ் ஆர் 5 மார்க்ஸ்க்கான கொஸ்டினா படிச்சுக்கலாம். நன்றி.